ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எறாவை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. மேலே கீழே இருக்க அந்த குடலெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் இல்லைனா குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்போ இதோடவே ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகும். எப்போவுமே எறா குழம்புக்கு உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் கண்டிப்பாக சேருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் காய்கறி சேர்க்காமலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த 2 காய் மட்டும் போட்டு சேர்ந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ காய் நல்லா 5 நிமிஷம் வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறா சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எறா நல்லா சுருள வதங்கணும். எறா சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதோடவே 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு மூடி வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எறா எல்லாமே வெந்துருச்சு. குழம்பும் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயோட வாசனைலாம் போகும். தேங்காய் சேர்த்ததுனால குழம்பு இன்னும் கொஞ்சமும் கெட்டியாகும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததும் நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை எடுத்து இதோட போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த இறாலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.